இன்றைக்கி 3 கிலோமீட்டர் தான் ஓடினேன். ஆக்சுவலாக என் பிளான் வந்து 12 கிலோமீட்ரு. மழை வந்துட்டு இப்போயுமே அந்த மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிட்டு திருப்பி வேகமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு கீழே ரிட்டன் வந்து ஃபாஸ்ட் பேஸ். ஆக்சுவலாக லைக் ஸ்ப்ரிண்ட். பேண்டிங் ஃபார் ஏர் ஆக்சுவலி. இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி இருட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. மத்தியானம் நல்ல மழை இருந்துச்சு, அப்புறம் மழை நின்றுட்டு வீட்டுக்கு ஓடும்போது லைட்டாக வர மாதிரி தெரிஞ்சு, லைட்டாக தூரல். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு, அப்புறம் இந்த அடிச்சு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிட்டு. இனிமேல் வந்து சனிக்கிழமை காலையில் லாங் டிஸ்டன்ஸ் 20-21 கிலோமீட்டர் ஓடணும். அப்போ தான் அடுத்த வாரம் வர சண்டே போய் அடுத்த சண்டே 20 கிலோமீட்டர் ரேஸ் இருக்குது. அப்போ ரேஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் ரன் பண்ணால் உங்களுக்கு பாடி வந்து அது என்ன சொல்கிறது, பாடி வந்து செட் ஆகும். இப்போ நீங்கள் 40 ஃபுல் மாரத்தான் ஓடினீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ரீவியஸ் வீக் சொல்லுவாங்க, அப்படி ப்ரீவியஸ் வீக் வந்து 8 கிலோமீட்டர் டபுளில் ஓடிருக்கணும். ஓடினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ நானுமே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 10 கிலோமீட்டர் ஓடினா அந்த வீக்கில் ஒரு 20-30 ஓடினோம்னா அந்த ஈஸியாக இருக்கும் ரன்னு. இப்போ அடுத்த ஞாயிறு ரேஸ்னால் மீதி இருக்கிற அட்லீஸ்ட் 7-8 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓடணும். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும், கண்டிஷனாக இருக்க முடியும், உடம்பு கண்டிஷன் ஆகிடும். ஷுட் பி ஓகே. அது மார்னிங் ரேஸ் தான், 5:30 ரேஸ் ஆரம்பிக்கும். அது நம்மளும் மார்னிங் லாங் டிஸ்டன்ஸ் வந்து சாட்டர்டே மார்னிங் தான் போகிறனால அது பாடி ஷுட் பி ஓகேலாம். இன்றைக்கி பெருசாக எதுவும் யோசிக்கல. ஆக்சுவலாக மழை வருமா வராமல் யோசிச்சுட்டு ஒன்று தான் மிச்சம். அப்போ